அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழக அரசியல் களத்திற்கு வந்த பின்பு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பிம்பம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது பொதுவான மக்களும் நாம் தமிழர் கட்சியை ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இப்ப இந்த தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய மாநாடாகட்டும், விஜய் அவர்கள் சமீபத்துல திருச்சி வந்துட்டு போனதுக்கு பிறகு ஆகட்டும், அங்க அவருடைய விஜய் ரசிகர்கள் நடந்து கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மிகப்பெரிய அளவுல ஒரு பேஸ் பொருளா இருக்கு தமிழக மக்கள் மத்தியில. நம்ம இது வரைக்கும் வட மாநிலத்தவர்களை கிண்டல் பண்ணுவோம், வடக்கன் அப்படின்னு சொல்லுவோம், அவன் நாகரிகம் இல்லாம இருப்பான்னு சொல்லுவோம், ஒரு பகுத்தறிவு சிந்தனை இல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை கிண்டல் பண்ணுவோம். அதற்கு சற்றும் குறைவில்லாத அளவுக்கு விஜய் ரசிகர்கள் அவர்கள் இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்காங்க. அதாவது எப்பவுமே தமிழ்நாட்டுக்காரன் தான் வடக்கன் அப்படின்னு வடக்க இருக்கிறவனை கிண்டல் பண்ணுவான். ஆனா இந்த டைம் நார்த் இந்தியன்ஸ் நம்மால பார்த்து கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு கேவலமான நிலைக்கு விஜய் ரசிகர்கள் கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. விஜய் வர்ற பக்கம் மின் கம்பங்கள்ல ஏறுறது, மரத்துல ஏறுறது, வீடுகள்ல ஏறுறது, அந்த கூட்டம் முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு வாழைத்தோப்புக்குள்ள ஒரு நிறைய யானை கூட்டம் உள்ள போயிட்டு வெளியில அந்த வாழைத்தோப்பு எப்படி ஆகுமோ அது மாதிரியான ஒரு நிலைமையை தான் ஏற்படுத்தியிருக்கானுங்க. எங்க பார்த்தாலும் ரோடு ஃபுல்லா செருப்பு கிடக்குது, பல பேர்த்தோட மொபைல் போன் தொலைஞ்சு போயிருக்குது, அங்க பாக்குற பக்கம் எல்லாம் அவர்களுடைய கட்சி துண்டுகள் கிடக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் மீடியன்ஸ், பாதுகாப்பு தடுப்பு, இப்படி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போட்டுறானுங்க. அங்க இருக்கக்கூடிய மரக்கன்றுகள், இந்த செடிகள் எல்லாத்தையும் போட்டு ஏறி குதிச்சு ஒட்டுமொத்தமா அந்த இடமே ஒரு ஏதோ பெரிய ஒரு போர் நடந்தது போல அந்த இடத்தவே மாத்திடுறானுங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, எவ்வளவு லட்சம் பேர் கூடுனாலும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு மாநாடே நடந்ததற்கான தடயம் இல்லாத அளவுக்கு ஒரு சுத்தமா அந்த இடத்த சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க கூடியிருக்கக்கூடிய கூட்டம் மொத்தமுமே சீமான் அவர்கள் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத கேட்கறதுக்காக கூடியிருப்பாங்க. அந்த இடம் ஒரு அமைதியான முறையில நடக்கும், பார்க்கறதுக்கு கண்ணியமா நடந்துப்பாங்க, எல்லாருமே கொள்கை தெளிவோட நடந்துப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த விஜய் ரசிகர்கள் வர்சஸ் இந்த நாம் தமிழர் கட்சியினர் அப்படிங்கிற கம்பாரிசன் இயல்பாவே மக்கள் மத்தியில எல்லாமே இல்லை. அதனால மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஒரு உயர்வா வச்சு பார்க்கிற ஒரு இடத்துக்கு தற்போது பார்க்க துவங்கி இருக்கிறாங்க. தொடர்ச்சியா இன்னும் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களா இது மாதிரி சுற்றுப்பயணங்கள் போகும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தாவேகா கட்சிக்கு பொதுமக்கள் மத்தியில அதனுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். என்னதான் விஜய் மேல அவங்களுக்கு அந்த கிரேஸ் அதெல்லாம் இருந்தா கூட, இந்த விஜய் ரசிகர்கள் செய்கின்ற செயல்கள் பொதுமக்களுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்கிற மாதிரி இருக்கு. அவர்கள் முகம் சுளிக்கின்ற மாதிரி இவர்கள் தொடர்ச்சியா நடந்துக்கிறாங்க. இப்ப இந்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் செயல்பாடுகள் பிடிக்காம இது ரெண்டுமே வேணாம் அப்படின்னு தான் மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு மாற்றம் அரசியல்ல தேவை அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க இந்த திமுக, அதிமுக என்ன மாதிரியான அரசியலை செய்ததோ அதே மாதிரியான ஒரு அரசியலை செய்வதற்கு நீங்க எதுக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சீமான் அவர்கள் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தின போது கூட அங்க ஒரு அசம்பாவிதம் கூட இல்லை. ஆடு மாடுகளை வச்சு அமைதியா சிறப்பான முறையில அவர் மாநாட்டை நடத்தி முடிச்சாரு. ஆனா விஜய் அவர்களால தன்னோட ரசிகர்களை வச்சே ஒழுங்கா ஒரு மாநாட்டை சிறப்பான முறையில நடத்த முடியல அப்படிங்கறது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பேஸ் பொருளா மாறிட்டு இருக்கு. பெரும்பாலான மக்கள் எல்லா பகுதிகளிலுமே இதை பேச தொடங்கியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் முழுவதுமா விஜய் மட்டுமே பேசுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை எல்லாருமே உருவாக்குறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் பேசுறாரு அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 1 மணி நேரமா திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சிகளை விமர்சனம் செய்யறாரு. அதுல எங்கேயாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விஜய் அவர்களை பத்தி பேசுறாரு. ஆனா இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களுமே என்ன பண்ணுது அப்படின்னா, அவர் முழுக்க விஜய் பத்தி மட்டும்தான் பேசுறாருங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அந்த விஜய் பத்தி பேசுறத மட்டும்தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நம்ம மீடியாக்கள் எல்லாத்துக்குமே எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கு. நடிகன் அப்படின்னாவே அவன் என்ன பண்ணாலும் அதை பிரேக்கிங் நியூஸ் போடுறது, அதை முன்னிலைப்படுத்தி காட்டுறது நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு அது ரத்தத்திலேயே ஊறி போன ஒண்ணு. ஒருவேளை சீமான் அவர்கள் விஜய் அவர்களை பத்தி பேசாம எவ்வளவுதான் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளை விமர்சனம் செஞ்சு பேசினாலும்
கண்டிப்பா இந்த ஊடகங்கள் அதை வந்து வெளியில காட்ட மாட்டான். விஜயை பத்தி பேசினா மட்டும்தான் சீமானை வந்து ஊடகத்துல இன்னைக்கு காட்டுவோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. இதுக்கு முன்னாடியே நாம பார்த்தோம் 2019 தேர்தல்ல கமலஹாசன் வரும்போது சீமான் அவர்கள் வந்து களத்துல இருக்கிறதே நிறைய ஊடகங்கள் காட்டல, அதர்ஸ் அப்படின்னு தான் காட்டினா. கமலுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் வந்து கொடுக்கப்பட்டது. இது வந்து கமலஹாசன் அத்தனை சீட்டு ஜெயிப்பாரு, இத்தனை சீட்டு ஜெயிப்பாரு, அவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குவாரு, இவ்வளவு மக்கள் கூட்டம் கூடுது அப்படின்னு. நாம் தமிழர் கட்சியெல்லாம் 1% கூட வாங்காது, கட்சியே இருக்குமான்னு தெரியல அப்படின்லாம் சொன்னானுங்க. ஆனா அப்படி இருந்தும் கமலஹாசனும் 4% தான் வாங்கினாரு, சீமான் அவர்களும் 4% ஓட்டு தான் வாங்கினாங்க. அதே மாதிரிதான் இந்த தேர்தலும் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊடக வெளிச்சம் கொடுக்கப்படுகின்றது. நாம் தமிழர் கட்சி வந்து அதெல்லாம் ஒன்றும் 1% எல்லாம் வாங்காதுங்க, அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட கண்டிப்பாக இந்த முறை வந்து இந்த வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு முன்பை விட அதிகமாக தான் வரப்போகுது. விஜய் அவர்களுக்கு இந்த வரக்கூடிய கூட்டம் எல்லாம் கண்டிப்பாக ஓட்டா மாற போறதில்லை. மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் சந்திப்பார்.